Hi, hello, வணக்கம், welcome and welcome back to my channel, guys. So, Angular series episode 5ல இருக்கிறோம். ஸோ, இந்த பர்ட்டிகுலர் எபிசோட்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்னல்ஸ். எஸ். ஸோ, ஆங்குலர்ல சிக்னல்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, சிக்னல்னா என்ன? அது எதுக்காக யூஸ் பண்ணணும்? அண்ட் மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்க்ரீனுக்கு போயிரலாம். பிகாஸ் நமக்கு என்ன பண்ண போறோம், சிக்னல்லாம் என்னன்ற ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பேசிக்கா சிக்னல். ஸோ சிக்னல் அந்த நேம் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே இட் சென்சஸ் சிக்னல். ஸோ பேசிக்கா சிக்னல் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்டேட்ட மேனேஜ் பண்றதுக்கு நம்ம சிக்னல் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரோ நம்ம அத தான் ப்ரீவியஸ் எபிசோட்லயே பார்த்தோமே. லைக் நம்ம டைரக்ட்டா நார்மலா வந்துட்டு ஆங்குலர்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, அந்த வேரியபிளே ஸ்டேட் வேரியபிள் மாரி தானே வொர்க் ஆகுது. லைக் ஸ்டேட் வேரியபிளுக்கான அர்த்தம் என்ன அப்டின்னா, ஒரு வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்டின்னா, அந்த சேஞ்ச் என்னோட யூஐலயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்டின்னா, அதுதான் ஸ்டேட் வேரியபிள். அண்ட் ஆங்குலர்ல பை டிஃபால்ட்டாவே எல்லாமே ஸ்டேட் வேரியபிள்ஸா தான ப்ரோ வொர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விச் இஸ் ட்ரூ. பட் ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, நம்ம நார்மலா ஆங்குலர்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ மாத்தும்போது, நம்ம யூஐல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, அத எப்படி வந்துட்டு ஆங்குலர் பண்ணுது அப்டின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் ஆங்குலர் வந்து Zone.js அப்டின்ற ஒரு லைப்ரரிய யூஸ் பண்ணுது. எஸ். இந்த Zone.jsன்ற லைப்ரரிய யூஸ் பண்ணி தான் ஆங்குலர் என்ன அப்டின்னா வந்து பை டிஃபால்ட்டா அந்த ஸ்டேட் மேனேஜ்மென்ட் அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா, அந்த சேஞ்ச நம்ம யூஐலயும் ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த ஒரு மீடியம Zone.js வச்சு தான் கொண்டு வருது. ஓகே ப்ரோ, ஃபைன். அப்போ சிக்னல் என்ன பண்ணும் இந்த இடத்துல அப்படின்னா, சிக்னலும் அதே தான் பண்ணும். அப்போ அது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, Zone.js என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மொத்த அப்ளிகேஷனையும் வந்துட்டு 24/7ன்றது இந்த இடத்துல கரெக்ட்டா இருக்காது. மொத்த அப்ளிகேஷனையும் பேசிக்கா லிசன் பண்ணிட்டு இருக்கும் ஃபார் எனி பர்ட்டிகுலர் ஈவென்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீ அப்ளிகேஷன்ல ஒரு 10 காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா, அந்த 10ல ஏதாவது ஒரு காம்போனன்ட்ல இருக்கிற வேரியபிளோட வேல்யூ மாறினாலும் போதும், Zone.js என்ன பண்ணும் அப்படின்னா 10 காம்போனன்ட்டையும் உட்கார்ந்து செக் பண்ணும். எல்லா காம்போனன்ட்லயும் ஏதாவது டேட்டா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எதுல மாறி இருக்கோ அதோடத மட்டும் யூஐல அப்டேட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் Zone.js பண்ணும். ஸோ இப்ப எனக்கு 100 காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100ல ஏதாவது ஒரு 2 காம்போனன்ட்ல டேட்டா மாறினாலும், பாக்கி இருக்க 98 காம்போனன்ட்டையும் என்ன பண்ணும்? Zone.js உட்கார்ந்து தேவையே இல்லாம செக் பண்ணும். ஏதாவது டேட்டா மாறி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கிறதுக்கு. ஆனா சிக்னல் என்ன அப்படின்னா, அத பண்ணாது. இப்போ 2 காம்போனன்ட் இருக்கு. 2 காம்போனன்ட்ல தான் டேட்டா சேஞ்ச் ஆயிருக்குன்னா, சிக்னல் என்ன பண்ணும்னா, அந்த 2 காம்போனன்ட்ல எந்த இடத்துல அந்த சேஞ்ச் மேக் பண்ணுமோ, அத மட்டும் தான் செக் பண்ணும். மத்த எந்த கோடையும் அது தொடவே செய்யாது. ஸோ இதனால என்ன அப்படின்னா, அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிகாஸ் யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு இப்ப இன்புட் டைப் பண்றேன்னு வச்சுக்கோ, ஒரு இன்புட் ஃபீல்ட்ல. ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்குக்கும் நான் வந்து ஸ்டேட் சேஞ்ச் பண்ற மாரி வச்சிருந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் 1000 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க ஒரு வெப்சைட்ல ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக்கும் எனக்கு 1000 காம்போனன்ட்ஸ் உட்கார்ந்து திருப்பி திருப்பி ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கும்னா, என் அப்ளிகேஷன் என்ன ஆகும்? ரொம்ப ஸ்லோவா வொர்க் ஆகும். வேரஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்னல்ஸ் எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் சிக்னல்ஸ் வந்துட்டு ஆங்குலர் 16க்கு பிறகுல இருந்து தான் கொண்டு வந்தாங்க. 16க்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ஸ்ல நீங்க சிக்னல் பெருசா பார்க்க முடியாது. ஸோ உங்க கம்பெனிஸ்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆங்குலர் ப்ராஜெக்ட் 16க்கு முன்னாடி இருக்கதா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சிக்னல்ஸ பெருசா பார்க்க முடியாது. பட் இப்போ கரண்ட்டா வந்துட்டு புதுசா கிரியேட் பண்ற ஆங்குலர் ப்ராஜெக்ட்ஸ்ல தே ஆர் யூசிங் சிக்னல்ஸ். அண்ட் நம்ம என்ன அப்டின்னா, அந்த சிக்னல எப்படி யூஸ் பண்றது? அத வச்சு நம்ம எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது? எப்படி யூஸ் பண்றது? இந்த வேல்யூஸ் இது எல்லாத்தையும் தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ண போறேன் அப்டின்னா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ப்ராஜெக்ட் லாஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ட நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்டின்னா, அதுல நம்ம ஸ்டேட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் திஸ் டைம் என்ன அப்டின்னா வந்து, அத நான் கொஞ்சம் ஈசியரா சிக்னல்ஸ் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்றேன். சோ தட் we'll get a better understanding of how exactly we can use signals அப்படின்னு. காப்பி ஆயிட்டு இருக்குது வேல்யூஸ் எல்லாமே. யூ கேன் see this. ஓகே காப்பி ஆயிட்டு. let me rename this. ஸோ காய்ஸ் இந்த கோட் எல்லாமே என்னோட GitHub ரெப்போசிட்டரியில இருக்குது. எனக்கு GitHub ப்ரொஃபைல் லிங்க் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எனக்கு GitHubல ஃபாலோ பண்ணிட்டு, அத வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ
we run this project. Start. Okay, localhost 4200. Okay. ஸோ இது பேசிக்கா லாஸ்ட் டைம் பண்ணியிருந்த அந்த ப்ராஜெக்ட். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா அத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட்ல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றது புரியும். ஸோ இப்போ சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சிக்னல்ஸ் அப்படின்றது வந்துட்டு பேசிக்கா நம்ம எப்படி இங்க வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதோட ஸ்டேட் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணமோ எக்ஸாக்ட்லி அதே விஷயத்துக்கு தான் அதுவும் யூஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்னல் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க இருந்து நான் என்ன அப்படின்னா ஆங்குலர் கோர்ல இருந்து நான் சிக்னல் இம்போர்ட் பண்ணிக்கலாம் டைரக்டா. அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து நான் டைரக்டா சிக்னல் வச்சு ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டைட்டில்ல வந்துட்டு வெல்கம் டு ஆங்குலர் அப்படின்றத நான் சிக்னல் வேரியபிளா மாத்தணும் அப்படின்னா ஸோ இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன அப்படின்னா வந்து என்னோட இனிஷியல் வேல்யூ என்னவோ அதை நான் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதான் என்னோட இனிஷியல் வேல்யூ அப்படின்னா அதை நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ டைட்டில்ன்றது ஸ்டில் ஒரு வேரியபிள் மாதிரியே எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸோ டைட்டில்ன்றது ஸ்டில் எனக்கு ஒரு வேரியபிள் மாதிரியே ஒர்க் ஆகும். பட் த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் இங்க இருந்து என்ன அப்படின்னா இந்த டைட்டில் அப்படின்றத ஐ நீட் டு கால் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து நான் கால் பண்ணும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு சிக்னல்ல கிரியேட் பண்ற எல்லா வேரியபிள்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இன்வோக் பண்ணி தான் நம்ம அதோட வேல்யூவை கெட் பண்ண முடியும். டைரக்டா என்ன அப்படின்னா அந்த சிக்னல் வேரியபிளே மென்ஷன் பண்ணி நம்மளால கெட் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டில் எனக்கு வெல்கம் டு ஆங்குலர்னே வந்திருக்கும். இப்போ இதுல இருந்து நான் வேற ஏதாச்சும் லெட்ஸ் சே வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொன்னோம்னா வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு பார்க்கலாம். பட் இப்போ என்ன அப்படின்னா இதை நான் வந்து ஒரு சிக்னல் வேரியபிளா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல இருந்து ரியாக்ட் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி ரியாக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்க எதோட கம்பேர் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு யூ ஸ்டேட் ஹூக்கோட நீங்க இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு ஸ்டேட் வேரியபிளோட நீங்க இதை கம்பேர் பண்ணிக்கலாம். சிக்னல்ன்றது ரியாக்ட்ல எப்படி வந்துட்டு ஸ்டேட் யூ ஸ்டேட் ஹூக் இருக்குதோ அதே போல ஆங்குலர்ல என்ன அப்படின்னா சிக்னல் அப்படின்ற இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. So using this, you can create state variables and it helps us to manage data easier. So இப்போ என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து ஓகே ப்ரோ ஃபைன். இப்போ நான் எப்படி இங்க டைட்டில் சேஞ்ச் பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி நான் டைரக்டா டிஸ்டார்ட் டைட்டில் சேஞ்ச் யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ எப்படி பண்றதுன்னா இப்போ இப்படி பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா வந்து அதுல எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நான் கால் பண்ணணும். ஸோ திஸ் டாட் டைட்டில் டாட் செட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இதுல போயிட்டு எனக்கு தேவையான வேல்யூவை நான் அதில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் இங்க இருந்து என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அது டைரக்டா எனக்கு செட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு பட்டன் இருக்கு சேஞ்ச் டைட்டில் கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து பார்த்தோன்னா தெரியும் டைட்டில் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமேஜோட சைஸ் நான் சின்னதாக்கிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு வித் ஆஃப் ஜஸ்ட் 400 பிக்சல். ஓகே இப்போ இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பை டிஃபால்ட்டாக வெல்கம் டு மை சேனல் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தானே ப்ரோ நடந்துச்சு லாஸ்ட் எபிசோட்லயும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பட் அந்த இதில் என்ன அப்படின்னா இப்போ லெட்ஸே இப்போ ஆப் காம்பனன்ட் மட்டும்தான் இருக்கு. பட் இதே போல என் அப்ளிகேஷன்ல இன்னொரு 10 காம்பனன்ட் ஆப் காம்பனன்ட் கூட இன்னொரு 10 காம்பனன்ட் வச்சிருந்தேன்னா நான் சிக்னல் இல்லாம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆங்குலர் வந்து அந்த 10 காம்பனன்ட்டோட கோடையும் திருப்பி ரீசெக் பண்ணும். ஓகே இதுல ஏதாவது டேட்டா மாறி இருக்கா, ஓகே இதுல ஏதாவது டேட்டா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் அதெல்லாம் டேட்டாவே மாறலையே அப்படின்னு கேட்டாலும் எஸ். ஆனா ஆங்குலர் என்ன பண்ணா பை டிஃபால்ட்டா ஜோன் ஜேஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் செக் பண்ணும். பட் இப்போ நான் ஜோன் ஜேஸ் இல்லாம சிக்னல் யூஸ் பண்றதுனால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இந்த காம்போனன்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து கால் பண்ணும்போது ஜஸ்ட் அதோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு கொடுக்கும். ஸோ இது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல ஒர்க் ஆகும். ப்ரோ அது என்ன ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் அப்படின்னா இப்போ நார்மலா என்ன அப்படின்னா இந்த டைட்டில் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு நான் கால் பண்ணும்போது அந்த சிக்னல் வேரியபிளுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடறேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸோ இல்லை அமேசான் பிரைமோ ஜியோ ஹாட்ஸ்டாரோ ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்க வந்து நவம்பர் 1 வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி வாங்கி வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து டிசம்பர் 1 வரும்போது அவங்களே என்ன பண்ணுவாங்க ஆட்டோ பே மெத்தட்ல உங்க அக்கௌண்ட்ல தான் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவாங்க.
நீங்க என்ன பண்ண வேண்டாம், திருப்பி உட்காந்து பே பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்க ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். நீங்க மேனுவலா போய் கேன்சல் பண்ற வரைக்கும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் டிடக்ட் ஆயிட்டே இருக்குமா? சோ எப்படி உங்களுக்கு தெரியுது இந்த டைம்ல டிடக்ட் பண்ணணும் அப்படின்னு? பிகாஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒன்ஸ் நான் சிக்னல்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி, அத நான் வந்து என்னோட டெம்ப்ளேட் ஃபைல், HTML ஃபைல்ல நான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அத பேரான்தசிஸ் போட்டு கால் பண்றதுன்னா, இங்க பேசிக்கா அந்த வேரியபிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். சோ தட் அந்த வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ தெரியும். அப்புறம் அந்த வேரியபிள்ல எப்பலாம் வேல்யூ அப்டேட் ஆகுதோ, ஆல்ரெடி நம்ம இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால, அந்த சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுதான் லாஜிக். ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்ளோ சுத்தி வளச்சு சொல்றீங்க? பேசிக்கா சிக்னல்ல வந்துட்டு நம்ம அந்த வேரியபிள இப்படிதான் கால் பண்ணுவோம். அங்க சேஞ்ச் ஆனா இங்க டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்லிட்டு போயிரலாமேன்னா, நான் அப்படி சொல்லிட்டு போயிரலாம். பட் டெக்னிக்கலி ஒரு கம்பெனில வந்துட்டு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது ஆங்குலர் இன்டர்வியூல இப்படி கேட்கலாம். லைக் ஓகே சிக்னல்ஸ்ல வந்துட்டு வாட் இஸ் மீன் பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு. அப்படின்ற போது நீங்க இத எக்ஸ்பிளைன் பண்ணணும். So subscription is basically when invoking a signal variable in a template file, that's what we call a subscription or subscribing to a signal variable அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் தெரிஞ்சிருக்கும். ஓகே இது இப்படிதான் ஒர்க் ஆகும் சிக்னல் வேரியபிள் அப்படின்னு. ஆனா அந்த டெக்னிக்கல் டேர்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அது இதுதான் அது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இது. ஸோ இப்ப என்ன அப்படின்னா வந்து ஓகே ப்ரோ தட்ஸ் குட். இப்ப இது பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா வந்து இத எப்படி இப்ப இந்த இமேஜ் பாத் எப்படி வந்துட்டு நம்ம ஜெனரேட் பண்றது? பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்ப எனக்கு வந்து அந்த இமேஜ் பாத் இது எல்லாமே வந்திருக்குது. பட் லெட்ஸ் சே இப்ப எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நான் இது மாறும்போது இந்த பாத்தையும் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப அத எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போதைக்கு எனக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு. இன்னொரு இமேஜ் நான் வந்து மேபி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பேசிக்கா 2 இமேஜ் இருக்கு. bg1.jpg, bg.jpgன்னு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இத வச்சு நான் அத கால்குலேட் பண்றேன். லெட்ஸ் சே இப்ப என்னோட டைட்டில் வந்து இனிஷியலா bg.jpgன்னு இருக்கும். ஸோ இப்ப இந்த டைட்டில்ல என்ன வேல்யூ இருக்கோ, அத வச்சு தான் இந்த இமேஜ் நான் ஜெனரேட் பண்ணணும்னா, ஸோ இப்ப நான் வந்து இந்த கெட் இதெல்லாம் நான் எடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இத அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இங்க இருந்து இந்த இமேஜ்ல கம்ப்யூட்டட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்ஷன் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணும் இங்க இருந்து. கம்ப்யூட்டட் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தட் இம்போர்ட் பண்ணிட்டு, இங்க என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டட்ல ஸோ இதுக்குள்ள வந்துட்டு ஒரு கால் பேக் ஃபங்ஷன் குடுத்து, நான் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்றேனோ, அது எனக்கு கால் பேக் ஆகும். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா, அசெட் ஸ்லாஷ் திஸ் டாட் டைட்டில் ஆஃப் அப்படின்றத நான் கால் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப இப்படி பண்ண பிறகு, இப்ப நான் என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் அப்படின்றதையே லெட்ஸ் சே இப்ப இது இமேஜ் பாத். ஸோ இப்ப இந்த இமேஜ் பாத் அப்படின்றத நான் இங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்டா நான் கால் ஸோ அகைன் இதையும் வந்துட்டு நான் வந்து பிகாஸ் இப்ப இதுவும் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எனக்கு ஒர்க் ஆகும். பிகாஸ் இப்ப இதுவும் எனக்கு வந்து ஒரு சிக்னல் வேரியபிள் மாதிரி தான் ஒர்க் ஆகுன்றதுனால, இங்க இருந்து நான் என்ன பண்ணணும், பேரான்தசிஸ் பிராக்கெட் குடுக்கணும். அப்பதான் அது எனக்கு வொர்க் ஆகும். ஸோ இப்ப எப்படி நான் அத கால் பண்ண பிறகு, பிகாஸ் அந்த வேரியபிள வந்துட்டு இங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். பேரான்தசிஸ் குடுத்து இன்வோக் பண்ணிட்டு, இப்ப இங்க bg.jpg அந்த இது இருக்குது. ஸோ இப்ப என்ன அப்படின்னா, அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ண சொல்றேன், திஸ் டாட் டைட்டில் டாட் செட்ட வந்து டைரக்ட்டா இன்னொரு இமேஜ் என்ன வச்சிருக்கோம், bg1.jpegக்கு மாத்திடுறேன். ஸோ இப்ப இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த இமேஜும் மாறுறத நீங்க பார்க்கலாம். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சிக்னல்ஸ் வொர்க் ஆகும். ஸோ சிக்னல்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிய வச்சு, இப்ப இந்த சிக்னல்ல இருக்க இந்த வேரியபிள் வச்சு நீங்க இன்னொரு வேரியபிளுக்கான வேல்யூவையும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்றீங்கன்னா,
அப்ப அதுல என்ன கம்ப்யூட்டட்ன்ற ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணி, அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த வேல்யூவ கால்குலேட் பண்ணணும். நீங்க டைரக்ட்டா என்ன அப்டின்னா, அசெட்ஸ் பிளஸ் திஸ் டைட்டில் அப்டின்னு சொல்லி கால் பண்ணீங்க அப்டின்னா, அது உங்களுக்கு ப்ராப்பரா வொர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் என்ன அப்டின்னா வந்துட்டு, இந்த கம்ப்யூட்டட் அப்டின்ற இந்த மெத்தட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே ப்ரோ, இவ்ளோ தான் சிக்னல்ஸா அப்டின்னா, எஸ். இத தாண்டி என்ன அப்டின்னா வந்து, சிக்னல்ஸ்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. விச் இஸ் ஸோ இப்ப இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நான் கவுண்ட் அப்டின்னு சொல்லி ஒரு சிக்னல் வேரியபிள் கிரியேட் பண்றேன். இட் இஸ் கோனா பி 0. ஸோ இத நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இங்க இருந்து ஒரு h1 டாக்ல கவுண்ட் ஆஃப் அப்டின்றத கால் பண்ணிட்டு இது பண்ணிடுறேன். இப்ப அதான் கவுண்ட் தெரியுது. இப்ப பேசிக் ஐடியா என்ன அப்டின்னா, இப்ப இந்த பட்டன கிளிக் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து இந்த கவுண்ட்ட இன்கிரிமென்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த இமேஜ் சேஞ்ச் பண்றத நான் டைரக்ட்டா இதுக்கே ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஆன் டைட்டில் கிளிக்ட் அந்த H1 டாக் கிளிக் பண்ணும்போது கால் ஆகும். அப்போ வந்துட்டு இமேஜ் செட் பண்றேன். அப்போ பட்டன் கிளிக்கு நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கவுண்ட் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி இன்கிரீஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, எனக்கு இப்ப கரண்ட் வேல்யூ 0னா அத நான் 1க்கு மாத்தணும். கவுண்டோட கரண்ட் வேல்யூ 1னா அது 2க்கு இந்த மாரி இன்கிரிமென்ட் பண்ணிட்டே போகணும். அப்போ அந்த கவுண்டோட கரண்ட் வேல்யூ என்னன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியணும். ஸோ அப்ப அந்த மாரி டைம்ல நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க இருந்து திஸ் டாட் கவுண்ட் டாட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா வந்து அப்டேட் பண்றதுக்கு செட் யூஸ் பண்ணோம். செட் என்ன அப்டின்னா, நான் டைரக்ட்டா பாஸ் பண்ற வேல்யூவ அப்படியே அந்த சிக்னல் வேரியபிள்ல செட் பண்ணிரும். பட் என்ன அப்டின்னா, அப்டேட் அப்டின்ற மெத்தட் இருக்கு. ஸோ இதுல என்ன அப்டின்னா, உள்ள நான் ஒரு கால் பேக் ஃபங்ஷன் எழுதிட்டு, ஸோ இந்த கால் பேக் ஃபங்ஷன்ல இருந்து நான் கரண்ட் வேல்யூ அதாவது அந்த கவுண்டோட கரண்ட் வேல்யூவ நான் கெட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் வேல்யூவ நான் கெட் பண்ணிட்டு, இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன சொல்றேன், அந்த கரண்ட் வேல்யூ பிளஸ் 1 அப்டின்னு சொல்லிடுறேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ 0 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும்? 1ன்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்ப என்ன ஆகும்? எனக்கு இந்த கவுண்ட்ன்ற இந்த சிக்னல் வேரியபிளோட வேல்யூ எனக்கு 1ன்னு அப்டேட் ஆகும். ஸோ செகண்ட் டைம் நான் இது பண்ணும்போது கரண்ட் வேல்யூவோட என்னவா இருக்கும்னா 1ஆ இருக்கும். அப்போ 1 பிளஸ் 1 2ன்னு மாறும். அப்ப தேர்ட் டைம் நான் வந்து இந்த ஃபங்ஷன இன்வோக் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ எனக்கு 3ஆ இருக்கும். அப்போ 3 பிளஸ் 1 4. அப்ப இந்த மாதிரி அப்டேட் ஆகும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்ரி டைம் நான் அத கிளிக் பண்ணும்போதும் எனக்கு கவுண்டோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இந்த மாரி தான் என்ன அப்டின்னா வந்து நமக்கு ஆப்வியஸ்லி இந்த அப்டேட் மெத்தட் வொர்க் ஆகுது. பிகாஸ் நெறைய பேருக்கு என்னன்னா, அப்டேட் என்ன பண்ணும்? செட் என்ன பண்ணும்? அப்டின்ற கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ செட்ன்றது டைரக்ட்டா வேல்யூ செட் பண்றதுக்கு. வேறாஸ் அப்டேட் அப்டின்றது அந்த வேல்யூ வந்துட்டு நான் டைரக்ட்டா ட்ரிக்கர் பண்றது. ஓகேயா? ஸோ கரண்ட் வேல்யூ கெட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி நான் ட்ரிக்கர் பண்றதுக்கு. இத தாண்டி என்ன அப்டின்னா வந்து நமக்கு இதுல சிக்னல்ஸோட பேசிக் ஐடியா இவ்வளவுதான். ஸோ நார்மலா என்ன அப்டின்னா, அதோட சேஞ்ச நம்ம டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன அப்டின்னா காம்போனன்ட்ல யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சிக்னல். ஸோ சிக்னல்ல இருக்கக்கூடிய இன் அண்ட் அவுட் ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல சிக்னல் எதுவுமே கிடையாது. ஸோ நெறைய பேர் நெறைய சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பிகாஸ் நெறைய வீடியோஸ் பார்த்த பிறகு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிக்னல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனச்சது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கிரிஸ்ப் அண்ட் ஆன் டூ த பாயிண்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இல்ல ப்ரோ இதுல நீங்க தேவையில்லாத நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்ல இதுல நீங்க தேவைப்பட்ட நெறைய விஷயங்கள் சொல்லல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ தட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். So that's it for this video, guys. Hope you guys enjoy this video. So next episode again another Angular episodeல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட கடமை சொல்றது, உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இத நான் வீடியோல 100 வாட்டி சொன்னாலும் இட்ஸ் நெவர் கோனா ஹெல்ப். ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ கைஸ். So that's it for this video, guys. Next week, next episode, Sandeep Radal, that is signing off. Anton Francis Chicho. Bye, guys.